குருச்சரணம். எனது என்ஜினியர்ஸ் பிள்ளைகளும் இந்த உலகம் மக்களும் எனது அத்தை ரேக்கி குழந்தைகளும் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இனி நம்ம பேச போகிறது என்னன்னா, ஒவ்வொரு கிழமைகளும் இருக்குது. இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது நிறையா தொடரும். ஆனாலும் உங்களுக்கு டே டு டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த நாளுக்கு என்ன பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது சூரியனுடைய ஆட்சிக்கு உடைய நாள், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம். அப்போ திங்கட்கிழமைக்கு மூன் இல்லையா, சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற செய்திகளை சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்லேன்னா, ஒரு ரேக்கி எனர்ஜி அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, அந்த ரேக்கி எனர்ஜியை வச்சு இது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த ரேக்கி எனர்ஜிக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதனால தான் நான் படிச்சுக்கோங்க, அது ரேக்கி வந்து ஒரு சாதாரணமான ஒரு கலை கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃப்ரம் டுமாரோ ஐ திங்க் மத்தியானம் அம்மா வந்து எல்லா கலைகளை பற்றியும் பேசப்பாரு, கலைகளை பற்றி சொல்லித்தரேன். அதோட வந்து என்ன பண்ண போகிறேன், காமன் திங்ஸ் ஐம் கோயிங் டு டாக். ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், நான் படித்தது, நான் கேட்டது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில செய்திகள், நம்ம வந்து என்னென்ன பாடங்கள் எனர்ஜிவர்ஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க, இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதோட இந்த சூரியன் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு பேச போகிறேன். எதை பற்றி பேச போகிறேன், திங்கட்கிழமை சூரியன்ற ஞாயிற்றுக்கிழமை பற்றி பேசுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒன்று பண்ணால் அன்றைக்கி அந்த கிழமை பவர்ஃபுல் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு 9 கிரகம் இருக்குது, அது அர்த்தபட்சம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது என்னது, நமக்கு சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ அந்த சூரிய ஆதிக்கம் என்ன அப்படின்னாலே ரெட் கலர், எல்லோ, டார்க் எல்லோ கலர் தான். புரிஞ்சிச்சா, சூரியனுடையது. இதுக்கு என்ன நம்ம அன்னைக்கு ஏற்ற பலப்படுத்தி, இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்ய போகிறப்ப ஒரு வேலை, அன்றைக்கி அதனால் நீங்கள் பலப்படுத்திங்க எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. லார்ஜ் அது கிழமை கூடவா இருக்குது அப்படின்னா இருக்குது கண்ணுங்களா, பண்ணி பாருங்க. லார்ஜ் அப்படிங்கிற பார்ட் ஃப்ளவர். ஆர்ச் ஃப்ளவரில் வந்து லார்ஜ் எப்போவுமே யூ கேன் ஆட் இட் ஸ்வீச்சஸ் தான், பண்ணி பாருங்க. புரிஞ்சா. அப்புறம் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, மக்கள் எல்லாரும் இப்போ கொஞ்சம் பார்ட் ஃப்ளவரில் யூஸ் பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை விட அம்மா எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஏன்னா அதை வச்சு லாபம் பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது. அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுக்கு மக்கள் நன்றி சொன்னாங்க. என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் அவங்க எல்லாரும் உடம்போடு வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். அது சரிதானா? சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவோம். லார்ஜ் சொல்லிட்டோம். அப்போ எல்லா கிழமைகளுக்குமே நான் சொன்னேன்னா ஒரே நம்பர் தான். அதாவது 8, அப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு 1 1, கொஞ்சம் இடம் விட்டு 2 1 5 அது வரும். அதே தான். புரிஞ்சிச்சா? ஆனால் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் மந்திரங்கள் வேறையா இருக்கும், அதுக்கு உண்டான வந்து முத்திரைகள் வேறையா இருக்கும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ நம்ம என்ன மந்த்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ரௌம் சகசூர்யாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ரௌம் சகசூர்யாய நமஹ. இதை கட்டாயமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை சொல்லுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சனிக்கிழமை படுக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை காலை எழுந்திரிச்சோன்னே சொல்லிடுவோம். சின்ன கஷ்டம். இப்போ பேப்பர் எழுதி வச்சு சொல்லிட வேண்டியதானே, இது உங்களுக்கு வரும் இல்லையா? வளர்ந்தோடனே அதை பார்த்து பண்ணிக்கணும். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் கண்ணுங்களா கொஞ்சம் கோதுமை மாவில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து இல்லை வெல்லம் கலந்து கொஞ்சம் ஏதாவது மரத்தில் போடுங்க. இரும்புகள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்களுடைய வாக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஓன தண்ணி இருக்கிறவங்க, ஆற்றில் இருக்கிறவங்க கட்டாயம் 40 to 48 நாள் கொண்டு அது முட்டு வெள்ளத்தை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, நாங்கள் என்னங்க ஆற்றுக்கு போவோம், அது இந்த காலத்துங்கட்டில் எங்கே வெளியே போகுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஒரு டம்ளர் எடுங்க, அதை துள்ளியோடு வெள்ளத்தை போடுங்க, கரைங்க, எல்லா மரத்தில் ஒட்டி ஊற்றிடுங்க. ஆனால் இதை கண்டிப்பாக கண்டினியூஸாக 48 நாள் பண்ணணும். இல்லை, கோதுமை மாவை தினம் கொஞ்சோண்டு சில கலந்து போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, கோதுமையை தானம் பண்ணுங்க. 2 கிலோ கோதுமையை அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லை 1 கிலோ மாவை வாங்கிட்டு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு தானம் பண்ணுங்க. பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கோதுமை மாவு தாமல் ஒட்டிச்சு சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லுங்க. புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. என்ன முத்திரை பார்க்கலாமா? இந்த பாருங்க, என் கை பெருவிரல் வச்சுக்கிட்டேன், அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணிட்டேன், நான் என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு ஆள்காட்டு வரல வச்சுக்கிட்டேன். பெருவிரல் அப்படி வச்சு மூடிட்டு இதை வந்து அதுக்கு வந்து காவணி போட்ட மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் இந்த கை என்ன பண்ணுற மாதிரி இப்படி டான்ஸ் போஸ்
இப்படி வச்சுக்கிட்டேன் அப்படி வச்சா கீழே வச்சுட்டு காட்டுவாங்கல்ல கீ போஸு, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். புரிஞ்சிச்சா? இதை மாதிரி வச்சுக்கிட்டு யூ கேன் ஆஸ்க் எனிதிங். இந்த சண்டேல எனக்கு இது கிடைக்கட்டும் அப்படின்னு. ஓகே, அப்படி நான் சொல்லியிருக்கேன், டிவைட் கவுண்ட் டவுன் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். அப்புறம் என்னது, நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், அதை சொன்னீங்கனாலே போதும். அதுலேயே நிறையா விஷயங்கள் நடக்கும். நிரந்தரம் நிரந்தரம் விரம். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் பியூட்டிஃபுல். புரிஞ்சா? இது எல்லாம் பண்ணாலே போகணும் கண்ணுங்களா. அந்த சண்டே சூப்பர் சண்டே, சூப்பர் சண்டேயாக மாறிடும். சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கட்டாயமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப மட்டுமே இப்படி வச்சாலே போதும். அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லலாம், 6 தடவை சொல்லலாம், இல்லாட்டா 9 தடவை சொல்லலாம். 3, 6, 9 டெஸ்லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கு. எப்பவுமே நம்பர்ஸ்க்கு ஒரு பேங்க் இருக்கும். அது எமனேட் பண்ணி எனர்ஜி. அதை விட நீங்கள் நம்ப மாட்டீங்க, மெடிக்கல் நியூமராலஜினே ஒன்று இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வர புக்கு நீங்கள் தான் நான் பார்த்தேன். மெடிக்கல் நியூமராலஜி. அதில் நம்ம உடம்புலலாம் எங்கெங்க நம்பர், என்னென்ன நம்பர் வேலை செய்யுது அப்படின்னு இருக்குது. இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்பாரு. நீங்கள் சூரியனுக்குரிய நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு நம்பர் யந்திரம் இருக்குது. அது என்னன்னா இந்த பாப்பி இந்த இருக்கு இல்லையா, இது இந்த சூரியன் யந்திரம். இதில் என்ன போட்டிருக்கு, 6, 7, 2, 1, 5, 9, அதுக்கப்புறம் திரும்ப 6, 3, 4, 6, 3, 4 இருக்குதா. இந்த நம்பர்ஸ் வேலை செய்யுது. இது என்ன பண்ணுறா, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு எல்லோ பேப்பரில் எடுத்து ரெட்டில் வரைஞ்சி இதை எழுதி வச்சுக்கலாம். இல்லை இந்த என்ட்ராஸ் வருந்தவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி எனர்ஜிஸை கேளுங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க. அதான் அவங்கள கேட்கணும், ஹவு ஃபார் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு அதை பற்றி நீ அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த எந்திரத்தில் நீ என்ன பண்ணலாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த எந்திரத்தை வச்சு சண்டே அன்னைக்கு எல்லா எந்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே அன்னைக்கு இந்த முத்ரா பண்ண வேண்டியது, அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது, இந்த எந்திரத்தை முன்னால் வச்சுக்கோங்க. இது என்ன கஷ்டம்? பூஜை பண்ணுறவோ எல்லாரும் பூஜை பண்ணுறீங்க, நிறைய பூஜை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நிறையா பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யணும்னு ஃபாரின்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க எல்லாரும், நிறையா பேர். so many countries, so many things. அதை விட லாமாஃபெலா போட்டு எத்தனை பேர் காய்ச்சல் சரியாக போயிருக்கு, டடக் 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 சரியாக போயிருக்கு. புரிஞ்சிச்சா? அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இதை பண்ணுது. இதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்களா. பாய்.